திமுக விசஸ் டிவிகே தான் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதிமுக கூட்டணியை விஜய் அவமானப்படுத்துகிறார். அவர் என்ன பிரம்மாவா? இந்த தமிழ்நாட்டை அவர் தான் படைச்சாரா? ஜோசப் விஜய் ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்த 41% வாக்காளர் ஓட்டுகளை பெற்ற கட்சிகள் ஒண்ணுமே இல்லையா? இந்த ஜோசப் விஜய் சொன்னா நாங்கெல்லாம் கேட்கணும். இந்த கூட்டணி வந்துருமோ ஐயோ அப்பான்னு எல்லா ஊடகங்களும் வயிற்றுல அடிச்சுக்கிறாங்களே, அதுதான் ஏன்னு புரியல. எங்களுடைய எதிரி திமுகங்கிறாங்க. திமுகவை ஜெயிக்கணும்னா வலிமையான கூட்டணி வேணும். இதைத்தான் எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. இதுல என்ன வேணாலும் வரட்டுமே. அவருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வேணும், ஆனா மத்திய பட்ஜெட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்க மாட்டீங்களா அப்படின்னு விஜய் நியாயமா கேட்கிறாரு. கிறுக்குத்தனமான கேள்வி. ₹1 வசூல் பண்ணா அதுல 71 பைசா தமிழ்நாடு இல்ல 22 பைசா தான் வருதுன்னு முட்டாள்தனமான பேச்சுக்க. குமுத முழங்க கேட்கிறேன். கனிமொழி இதை பத்தி என் கூட உட்காந்து பேச சொல்லுங்க. வெங்கடேஸ்வர உட்காந்து பேச சொல்லுங்க. வைத்தியக்காரத்தனம் பார்லிமெண்ட்ல எது வேணாலும் பேசலாம். எந்திரிச்சு பதில் சொல்லும் போது ஓடி வந்துட வேண்டியது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் மிஸ்டர் பிரதமர் மோடி சார் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. பாவங்க திமுகவுக்கு பீட்டி தான் சார் விஜய். அவங்க அவங்க சொல்ற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா எடுக்கிறாரு. ஜிஎஸ்டி பத்தி அவங்க பேசுறாங்க, இவர் பேசிட்டு இருக்காரு. நீட்டை பத்தி அவங்க பேசுறாரு, இவர் பேசிட்டு இருக்காரு. எதுலயாவது ஒரு சரியான புரிதல் இருக்கா சார்? நான் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லுவேன். மோடியை மட்டும் எதிர்க்கல, பிஜேபியை மட்டும் எதிர்க்கல, திமுகவை எதிர்க்கிறாரு. தரங்க நான் பெரிய பைல்வான் காட்ட முடியும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை எல்லாருமே விஜயா பாக்குறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் ஜோசப் விஜயா பாக்குறீங்க? இல்ல ஏன் உண்மையும் மறுக்கிறேன். ஆனா விஜய் ஒருத்தர் தானே சார். ஏன் ஒருத்தர் என்ன உண்மை சொன்ன? ஏன் இதை மதமா பாக்குறீங்க? அது கிறிஸ்தவ மதம் போற்றத்தக்க தானே. நான் கிறிஸ்தவன் பெருமைப்படுகிறேன், நான் கிறிஸ்தவன் பெருமைப்படுகிறேன்னு நெஞ்சில சொல்லி சொல்லி தொட்டு சொல்றாரு. அப்ப அப்படி சொன்ன தப்பு இல்லையா? தப்பு இல்ல. ஏன்னா அவரை நீங்க கிறிஸ்டின். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டில இருந்து அதிமுக தலைவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா பிஜேபி அதிமுகவை கூட்டணிக்காக கட்டாயப்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். என்னங்க என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரை கட்டாயப்படுத்தி யாரை கூட்டணி சேர முடியும்? அப்புறம் ஏன் அதிமுக தலைவர்கள் கூட்டணி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் பேசுற? செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. நீங்களும் தான் பாக்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதனமா நான் வேணும் நான் பேசுற மாதிரி நீங்க கொண்டு போயிடாதீங்க. நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் டைம் இருக்கு. எங்களுடைய எதிரி திமுகங்கிறாங்க. திமுகவை ஜெயிக்கணும்னா வலிமையான கூட்டணி வேணும். இதைத்தான் எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. இதுல என்ன வேணாலும் வரட்டுமே, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லையே. இல்லை, எடப்பாடியை சந்திச்ச அன்னைக்கே மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து எக்ஸ் தளத்துல பதிவு போறாரு கூட்டணி பற்றி. கிட்டத்தட்ட எங்களுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும். மறுபடியும் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேசும்பொழுதும் அதிமுக கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு பேசுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தோட பிரச்சனை எல்லாம் இருக்குமே. ஒரு ரெண்டு விஷயம். இன்னொரு விஷயம் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல போறேன், அது வேற விஷயம். ரெண்டாவது, இந்த கூட்டணி வந்துருமோ ஐயோ அப்பான்னு எல்லா ஊடகங்களும் வயிற்றுல அடிச்சுக்கிறாங்களே, அதுதான் ஏன்னு புரியல. ஸ்டாலினுக்கு வைத்தறிச்சல் இருக்க வேண்டியதுதான், உதயநிதிக்கு இருக்க வேண்டியதுதான், விஜய்க்கு இருக்க வேண்டியதுதான், எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த ஊடகங்கள் வந்து வயிற்றுல அடிச்சுக்கிறாங்களே, அது முதல்ல எனக்கு என்ன தெரியல. ஏன் ஒருவேளை திமுகவினுடைய வாய்ஸா மாறிட்டீங்களா எல்லாரும் அப்படிங்கிற விஷயம். யதார்த்தமா எது நடந்தாலும் மக்கள் பார்த்துக்க போறாங்க, மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஊடகத்துக்கு என்ன வேலை, என்ன யதார்த்த நிலையோ அதை கொண்டு போறது. அந்த நிலையில தப்பா சரியா அதை விவாதிக்கிறது. அதுதானே. எடுத்த உடனே வந்துருமா வராதா, ஏன் சொல்லல, ஏன் பேசல, என்னங்க கேள்வி. அமித்ஷா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கோம், உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும் அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்ற? இன்னும் 1 வருஷம் இருக்கு, ஜனவரிக்கு பிறகு எல்லாம் பேசப்படும். அதே நேரத்தில் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், திமுக வீழ்த்துறதை எங்கள் வேலைன்னு இவர் சொல்கிறாரு. ஓரளவு அப்படி இப்படி தான் பேசுவாங்க. இதில் அவர் என்ன சொன்னார், இவரில் சொன்னார், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. நீங்களாம் போட்டு குழப்பி மக்கள்கிட்ட ஒரு தெளிவே வரக்கூடாதுன்னு ரொம்ப நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. இல்லை, அதிமுகவுடைய கூட்டணியை விஜய் கண்டுக்கவே இல்லை. அப்படி லேசாக அப்படி தட்டி விட்டுட்டு திமுக விசஸ் டிவிகே தான் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதிமுக கூட்டணியை விஜய் அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுல என்னங்க அவர் என்னங்க அவமானப்படுத்துறது? அவர் என்ன பிரம்மாவா? இந்த தமிழ்நாட்டை அவர் தான் படைச்சாரா? ஜோசப் விஜய் ஒன்று புரிஞ்சுக்கணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஜோசப் விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21% ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க.
திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லா எதிர்க்கட்சியும் சேர்த்தாலும் அவங்க அதிகமான ஓட்டு வாங்கலை. எல்லாத்தையும் கூட்டினா இன்னைக்கு பாஜக கூட்டணி 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏறத்தாழ 18.5%. அவங்க தேமுதிகவும் சேர்த்தா 23%. 23 18 41% மக்கள் 3 மாசத்துக்கு முன்னாடி வாக்களிச்சிருக்காங்க. இந்த 41% வாக்காளர் ஓட்டுகளை பெற்ற கட்சிகள் ஒண்ணுமே இல்லையா? இந்த ஜோசப் விஜய் சொன்னா நாங்கெல்லாம் கேட்கணுமா? அப்ப விஜய் பொய் சொல்றாரா சார்? பொய் பித்தலாட்டம் எல்லாம் வந்தா பேசித்தானே ஆகணும் சார். விஜய் ஏன் நான் கேட்கிற விஜய் கேள்வி ஏன் பொய் சொல்றாரு? நான் கேட்கிற கேள்வி 41% ஓட்டுகள் வாங்கி இருக்கவங்கள அவங்க ஒண்ணுமே இல்ல ஓரம் கட்டிட்டு போறேன் நீங்க சொல்றதுக்கு பதிலுக்கு நான் சொல்றேங்க. அது நியாயமான கேள்வியா நீங்க கேட்டது? இல்ல, விஜய் சொல்றது அது சார், பேசும்போது சார் 23% ஏடிஎம்கே தேமுதிக எல்லாம் சேர்ந்து வாங்கி இருக்கிறாங்க. பாஜக பாமக ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாங்கியிருக்காங்க. அப்ப 23 18 41% ஓட்டு வாங்கி இருக்கிற பதிவான வாக்குகளை ஓட்டு வாங்கி இருக்கிற ஒரு கட்சிகளை கூட்டணிகளை இவங்களெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஓரம் கட்டிட்டு அவர் சாரட் வண்டியில போவாரா? சினிமா ஷூட்டிங்க. நீங்க சொல்றது பார்த்தா விஜய் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில விதைக்கிறாருங்கிற மாதிரி இருக்கு சார். இல்லை சார், நானும் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொன்ன மாதிரி நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் கூட்டணி வலிமையா இருக்கோம், எங்க போராட்டத்தை பாருங்க, எங்க பேச்சை பாருங்க, எங்க ஊரை பாருங்க சொல்ல வேண்டியதுதானே. அப்ப விஜய் வடிவேல் சார், ஜனநாயகத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமே. நம்ம ஊர்ல தொடர்ந்து ஒரு பெரியவர் நிப்பாரு, விபூதி சாமியார்னு எல்லா தேர்தலும் போட்டிடுவாரு. அவரு நாமினேஷன் பண்ணிட்டு நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொன்னா யாரும் கேட்க முடியுமா? சட்டப்படி அவர் சொல்றது தப்பா கிடையாது. அவர் சொல்ற ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாரோ அவர் பேசிட்டு. அதே மாதிரி அதே ஜோசப் விஜய் என்ன வேணாலும் சொல்லட்டும், மார்ட்டின் மருமக என்ன வேணாலும் சொல்லட்டும், அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கலாம். ஆனா விஜய்க்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இப்ப உருவாகி இருக்குல்ல சார், அது உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? நீங்களே பிம்பங்கிறீங்க, அப்புறம் என்ன பண்றது? சரி, பிம்பத்தை யார் வேணாலும் உருவாக்கலாம். கமலஹாசன் வந்தப்ப கூட அப்படித்தானங்க இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க. கமல் அவர்கள் வந்த உடனே எல்லா ஊர்லயும் அவருடைய அப்ப கமலஹாசன் ஒண்ணுமே இல்ல ஜீரோங்கிறீங்களா? நான் சொல்லல சார். அப்படி நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. கமல் எல்லா ஊருக்கும் போகும்போது அவருக்கு இருந்த வரவேற்பு, பெற்ற வாக்குகள், ஒவ்வொரு தொகுதியில 1 லட்சம் 1.5 லட்சம் பார்லிமெண்ட் தேர்தல் அவர் வாங்கலையா? அது இருக்கும். போக போக எல்லாமே தெரியும், பூவின் வாசம் புரியும். அண்ணாமலை நான் டெல்லியில பேசிட்டு வந்துட்டேன், கட்சி தொண்டனா இருந்து கூட நான் பணியாற்ற தயாரா இருக்கேன் அப்படின்னு சென்னையில சொல்றாருல, என்ன சார் நடக்குது உள்ளுக்குள்ள? என்ன அவர்தான் சொல்லிட்டாருல, அது நடக்குது. அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவருடைய உரிமை அவருக்கு சொல்றதுக்கு இருக்கு. அவர் உழைக்கிறாரு. கட்சி தலைமை அவரை நம்பி இன்னைக்கு கட்சியை ஒப்படைச்சாங்க. கட்சியை ஒப்படைச்சாருங்கிறது ஏதோ பாஜகவுக்கு ஒரு பொம்மை தலைவராக இருக்கணுங்கிற நோக்கத்தில் அவர்கிட்ட ஒப்படைக்கல. அவர் ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறாரு, கட்சியை வளர்த்து மேலே கொண்டு வந்திருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரியும். யாரை பார்த்தா பயம் அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் தலைவரில் கேட்டால் அண்ணாமலையை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிம்பமாக எந்திரிச்சு நின்னாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3ன்னு கொடுத்தாரு. இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. நேற்று செல்வ பெருந்தகோடு 530 கோடி ஊழலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. 100 நாள் வேலை திட்டத்தில் உங்களை விட 2 மடங்கு, இங்க 8 கோடினா அங்க 23 கோடி இருக்கிற மக்கள் அங்க 38,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இங்க 39,000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எங்கடா பணம் போச்சு? பணம் இல்லைன்னு நீங்க தகராறு பண்றீங்களே. இப்படி கேள்வியை அடுக்கடுக்கா கேட்கிற ஒரு தலைவனா, தொண்டர்களை தட்டி கொடுக்கிற தலைவனா, மாநாடு போராட்டம் எழுச்சி மிக்க ஒரு அரசியல் இயக்கமா மாற்றி இன்னைக்கு மேல நிக்கிறாரு. அவருக்கு அந்த உரிமை என்ன வேணாலும் மேல நிக்கிறவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க போறீங்களோ? அது எப்படிங்க? இது என்னங்க? தொண்டனாக இருந்து பணியாற்ற தயார் அப்படின்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஒருத்தர் வர போறாரு. ஒரு டீம்ல கேப்டனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் கட்சி அகில தேசிய தலைமைங்க. எங்க 21 மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிறோம். இந்த தேசத்தை 3வது முறை ஆழ்ந்துகிட்டு இருக்கோம். 3வது முறை வெட்டித்தனமா காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆட்சி அமைக்கல சார். வெட்டித்தனமா காங்கிரஸ் மாதிரி பொழுத போக்கல. நாங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்கோம், மத்தியானத்துல வடை காப்பி கொடு, கேன்டீன்ல போய் எல்லாம் பேசுங்க, திருப்பி வாங்க, எல்லாம் கும்மி அடிங்க, திருப்பி வீட்டுக்கு போங்கன்னு இல்லை சார். இந்தியாவை உலகின் 5வது இடத்துல உயர்த்தியிருக்கோம் சார். இன்னைக்கு நேற்று கூட பாரத பிரதமர் இடி அந்த கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி 10 ஆண்டுல 700 crores தான் பிடிச்சாங்க, பணத்தை எடுத்து கஜானா கொண்டு வந்தாங்க. இப்ப ஈடின்னு கத்துறீங்களே, இந்த ஈடி இப்ப எவ்வளவு பண்ணிருக்காங்க? 22,000 கோடியை கொண்டு வந்திருக்காங்க. கருப்பு பணத்தையும் பிளாக் மணி, திருட்டு பணம், ஊழல் பணத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு சின்ன ஒரு பண சொத்துக்கு ஒரு துளி இது எடுத்துக்காட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு விமர்சனங்கள் இருக்கு சார். விமர்சனம் ஈடி என்ன சார்? நம்ம ஊர் போலீஸ் மேல இல்லையா?
நம்ம நீதிபதிகள் அப்ப மேல ED இல்லையா? மேல விமர்சனம் இல்ல இருக்குது உண்மைதான். சார், எல்லாருக்கும் பிடிக்காதவன் விமர்சனம் பண்ணதான் செய்வான். தவறு பண்ணவனுக்கு ஒருத்தல் இருக்கும், நான் என்ன சொல்ல கொள்ளை வரேன்னா- அடிச்சவனுக்கு பயம் இருக்கும். இன்னைக்கு ஜெயலலிதா இருக்காதா? ஆமா சார். ஆனா ED மேல என்ன டிஆர் சொல்றாங்க? பாலுக்கு இருக்காதா? பிஜேபி டூஜி ராஜாவுக்கு இருக்காதா? போவதற்கு ஈடிக்கு வழி தெரியல அப்படிங்கிறாங்க. புரியல என்ன? பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு போவதற்கு ஈடிக்கு வழியே தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன புரியல? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலே போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன வழி தெரியல? அது ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? பண்ணுவாங்க எப்ப சார்? சார், எப்ப வேணாலும் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண எத்தனை வருஷம் எடப்பாடி ஆயிருக்கு பழனிசாமி சார்? கேக்குறாரு. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண 16 வருஷம் ஆயிருக்கு. என்ன நீங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து அப்ப பேசுறீங்க? டாஸ்மாக் ஊழல கண்டுபிடிச்சாச்சு. ஏன் மறுநாளே அரெஸ்ட் பண்ணல? இது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. ஏன் அரெஸ்ட் பண்ணாம இப்ப வச்சிருக்கீங்க? இப்ப கண்டுபிடிச்சா வாசல்ல இருக்க குப்பை இன்னும் உள்ள எல்லாம் எவ்வளவு குப்பை இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கண்டுபிடிப்பாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் நான் கொஞ்சம் ஓப்பனா கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட சந்திப்புல பிஜேபியோட அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கு நாங்க தயார், ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்லி ஏதாவது நிபந்தனை விதித்தாரா எடப்பாடி பழனிசாமி? அதனால தான் அண்ணாமலை நான் தொண்டனாக இருந்து பணியாற்ற தயார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரா? இல்ல, நீங்க இதே டைலாக்க கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க. கடந்த ஒரு வருஷமா அப்படிதான் பேசிட்டே இருக்காங்க. சார் இப்ப நான் நேரடியாக கேட்கல, சுத்தி வளைச்சு கேட்கிறேன். பிஜேபியோட அடுத்த தலைவர் யார் சார் தமிழ்நாட்டுக்கு? கற்பனையான கேள்வி. எங்க தலைவர் அண்ணாமலை. ஓகேங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு 117 இடம், பிஜேபிக்கு 117 இடம் இப்படின்னு பங்கீடு எல்லாம் பேசப்பட்டதுன்னு சொல்றாங்களே, தமிழக அரசியல் களத்துல பேசிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய உண்மை இது எல்லாமே அரசியல் களம் தானேங்க. எந்த கட்சியிலங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீட்டை பத்தி கூட்டணியை பத்தி பேசுவாங்க? இதெல்லாம் ரெண்டு பேருமே இல்லைங்கிறாங்க. உள்துறை அமைச்சர் அவர்களும் அது தொடக்க பணி நடக்கிறது, உரிய அறிவிப்பு வரும்னு இருக்காங்க. உரிய அறிவிப்பு வரும்னு சொல்றோம் பாருங்க, அது வந்த பிறகுதான் நம்ம இதெல்லாம் பேசணும். அப்ப கூட யூகத்துல பேசுறதுக்கு தலைவர்கள் தானே முடிவு பண்ண போறாங்க. யூகத்துல பேசுறதுக்கே 6 மாசம் பொறுத்துருங்க. அதிமுகவுடைய தலையெழுத்தை எழுதுவதற்கான தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகை தரும் பொழுது எடப்பாடியும் ஓபிஎஸும் சசிகலா இவங்கெல்லாம் பிரதமர் மோடியை சந்திச்சு சில விஷயங்கள் வலியுறுத்த போறாங்க. அன்னைக்கு தான் அதிமுகவுடைய தலையெழுத்தின் இறுதி நாள் தீர்ப்பு எழுதப்பட போகிறதெல்லாம் பேசிக்கிறாங்களே, என்ன சார் நடக்க போகுது? முக்கியமான நாள் பிஜேபிக்கு ஏப்ரல் 6. பாம்பன் ரயில் பாலத்தை தொடங்கி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேற சில திட்டங்களையும் தொடங்கி வைக்கலாம். ஏப்ரல் 6 பாஜகவுடைய ஸ்தாபன தினம். அது எங்களுக்கு முக்கியமான. ஒருவேளை அதிமுகவுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுறது நேரமா கூட இருக்கலாம். ஏற்கனவே இப்படிதான் நைனா நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்கு ரொம்ப விமர்சிச்சாங்க. என்னங்க அவருக்கு போய் இடி ரைட்லாம் போய் தான் அவர் கூட்டணி சேர்க்கணும், ஃபோன் பண்ணா போதும் சொன்னாரு. அந்த போன் பண்ணா போதுங்கிறத அவர் என்ன உள்நோக்கத்துல சொன்னான்னு யாரும் புரிஞ்சுக்கல. தப்பா உடனே விமர்சனம் பண்ணீங்க. நட்பு ரீதியா இருக்காங்க, ஒரு போன்ல பேசி எப்படி இருக்கீங்கன்னு பேசினாலே போதுன்னு சொன்னது கூட அவர் அரசியலா அதோ ஒரு நைனா நாகேந்திரன் படத்தை போட்டு டிவியில காமிச்சு இப்படி பேசிட்டாரு, அதிமுக போய் கேள்வி இப்படி சொல்றாரு, நீங்க அவரை திட்டுங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்க. அது ஏப்ரல் 6 தான் வேணுமா? சந்திக்கிறதுனா டெல்லியில சந்திக்க முடியாதா? ஏன் அப்படி ஒரு கணக்கை போட்டு நீங்க அப்படி சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் தள்ளி சந்திக்க போறாரு, சசிகலா சந்திக்க போறாங்க, ஓபிஎஸ் சந்திக்க போறாரு, இபிஎஸ் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதிமுகவுடைய தலையெழுத்தை பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி மாற்றி எழுதுகிறாரா? ஒரு கேள்வி. இன்னொருத்தர் விட்டீங்க, செங்கோட்டைன்னு சேர்த்து. இப்படிதான் நீங்க சொல்றதுக்கு வசதியா நான் சொல்றேன். கற்பனையில் இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் முறையில் யார் வேணாலும் சந்திக்கலாம். இன்னைக்கு அவர் வரும்போது போகும்போது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எல்லா தலைவர்களையும் ரிசீவ் பண்றாங்க, பார்க்குறாங்க, ஒரு காஃபி சாப்பிட்றாங்க, திருப்பி சந்திக்கிறாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒண்ணு. இங்கே மட்டும் இல்லை, எங்க போனாலும் அது நடக்கும். பிரதமர் மோடிக்கு தமிழகம் என்றால் அலர்ஜியா? சில பேருக்கு அரசியல்லாம் அலர்ஜி போக போக தெரியும். அந்த அரசியல் அலர்ஜியை மறைக்கிறதுக்கு அது அலர்ஜியா இது அலர்ஜியான்னு எழுதி கொடுத்ததை வாதிச்சிட்டு இருக்காரு பாவம் ஜோசப் விஜய். அவர் போக போக மாறிடும். விஜய்க்கு யாரு எழுதி கொடுத்திருப்பாங்க, அல்லது எழுதி கொடுக்க வேண்டிய தேவை விஜய்க்கு என்ன? ஒருவேளை மார்ட்டின் எழுதி கொடுத்துருப்பாரு. இல்லைங்க, ஒரு பழக்கங்க. படத்துல யாருமே படத்துல நம்மளே நடிகர்கள் எல்லாம் நம்மளே பேச முடியாதுல்ல. எளிய தானே டயலாக் பேசுறாங்க, எளிய தானே வசனம் பேசுறாங்க. அது அழுகை காட்சியாக இருந்தாலும் சரி, பொய்யான செய்திகளை சொல்றாலும் சரி, உண்மையான செய்திகளை சொல்றாலும் சரி, வில்லன்ட்ட பேசுற மாதிரியும் சரி, எல்லாமே எழுதி கொடுக்கணும்னு பேசுறாங்க. அந்த பழக்கம் போக போதானே மாறும், உடனே மாறாதுல. அவர் அந்த புரிதல் இல்லாதனால ஜிஎஸ்டில எங்க இழப்பு போச்சு அப்படின்னு கட்டுக்கதைய கற்பனைய புரிதலே இல்லாம அது என்ன சொல்றது வார்த்தையில எனக்கு வரல. இல்ல அவருக்கு தெரியுமா? எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வேணும், ஆனா மத்திய பட்ஜெட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரியே நீங்க நிதியை ஒதுக்க மாட்டீங்களா அப்படின்னு விஜய் நியாயமா கேட்கிறாரு. கிறுக்குத்தனமான கேள்வி. விஜய் தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டி எவ்வளவு வருது நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா வாழ்க்கையில?
எவ்வளவு சார் வருது? என்ன கேட்க கூடாது, நீங்க சொல்லுங்க நான் சார். ஒரு வெளிப்படையா கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாம கேக்குறீங்கல்ல, அதுதான் இங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இருந்து ஜிஎஸ்டி மத்திய அரசு எவ்வளவு போகுது, மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்குது நீங்க சொல்லுங்க. போகிறதே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில இருந்து ₹1 வசூல் பண்ணோம்னா, ₹1 வசூல் பண்ணா அதுல 71 பைசா தமிழ்நாடு இல்ல 22 பைசா தான் வருதுன்னு முட்டாள்தனமான பேச்சுங்க. கனிமொழி கூட நான் சொல்றேன், உங்க குமுதமுலம் கேட்கிறேன், கனிமொழி இதை பத்தி கூட உட்காந்து பேச சொல்லுங்க, வெங்கடேஸ்வரன் உட்காந்து பேச சொல்லுங்க. பைத்தியக்காரத்தனம் எல்லாம் பேசுறாங்க சார். பார்லிமெண்ட்ல எது வேணாலும் பேசலாம், எந்திரிச்சு பதில் சொல்லும் போது ஓடி வந்துட வேண்டியது. சார் சபாநாயகர் அஸ்வினி கேட்கிறாரு உட்காருங்க உட்காருங்க ஓடுறாங்க, அமித்ஷா கேட்கிறாரு ஓடுறாங்க. இலங்கை தமிழ் பிரச்சனையா ரொம்ப ஜபர்தஸ்தா கேள்வி கேட்டார், டிஆர் பால் போட்டு கிளி கிழிச்சாரு, ஒரு பதில் கிடையாது. இலங்கை தமிழ் அகதிகளை பத்தி இன்னைக்கு பேசுற, இரட்டை குடியுரிமை பத்தி பேசுற, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் பேசுற, நீ செஞ்சியான்னு கேட்டா பதில் கிடையாது. ஒரு வெளிநாட்டு பிரச்சனை நீங்க எப்படி அணுகுனீங்களோ அதை நாங்க அப்படியே எடுத்துட்டு இருக்கோம், எந்த மாற்றம்னா பதில ஓடு. நிர்மலா சீதா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஓடுறாங்க, என்னமோ பேசுறாங்க. சார் நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க, 1 கோடி இங்க வசூலாகுதா, ஃபர்ஸ்ட்ல 50 லட்சம் தமிழ்நாடு, பேலன்ஸ் 50 லட்சத்துல 21 லட்சம் எகைன் தமிழ்நாடு, 1 கோடியில 29 லட்சம் தான் மத்திய அரசு. இந்த வட்டம் பட்ஜெட் போட்டாங்க. அதை நான் தான் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியறது இல்ல, நீங்க இதை பத்தி கவலைப்படுறதே இல்லங்க ஊடகம். நீங்க போடுற இந்த வருஷம் பட்ஜெட்டை பத்தி, தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி நான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க பீகாரா? அருளரசன் தமிழ்நாடு பத்தி பேசுங்க முதல்ல. மணிப்பூர்ல குண்டு வெடிக்கிறது பேசாதீங்க. எங்க டெய்லி வெட்டி கொள்றானே, சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்றானே, 23 ஆசிரியரை டிஸ்மிஸ் பண்ணீங்களே, அதை பத்தி பேசுங்க சார். ரோசமான இருந்தா நீங்க இங்க கொடுக்கிற வருவாய் என்ன ஜிஎஸ்டில, நான் சொல்றது இல்லைன்னா நான் மொட்டை அடிச்சு அரசியல் விட்டு போயிடுறேன். இந்த வட்டம் பட்ஜெட் நமக்கு ஒதுக்கு உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா உங்களுக்கு தெரியாது. பெட் கட்டுவேன் 4,31,000 கோடி, அதுல கடன் 90,000 1 லட்சம் கோடி வாங்க போறோம். மத்திய அரசு பங்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க? 81,000 கோடி. 4,36,000 கோடியில மத்திய அரசோட நேரடி பங்கு 81,000 கோடி. அதனாலதான் தங்க தண்டரசு ஆமாங்க இந்த ஏங்க அது வராம எவனும் விட மாட்டான், அது கொடுக்காம யாருக்கு? பொய் பித்தலாட்டம்னு 1000 தடவை சொல்லுவேன், 1 லட்சம் தடவை சொல்ல உங்களுக்கு டைம் இருக்காது. பொய் தானங்க பேசுறாங்க. நான் சொன்னதெல்லாம் இல்ல எனக்கு சொல்ல சொல்லுங்க. 100 நாள் வேலை திட்டத்துல 30 கொடுக்கலங்கிறாங்க. அதாங்க முட்டாள்தனமான இதுங்க. திமுக மாதிரி பொய் சொல்றதுக்கு உலகத்துல யாருமே கிடையாதுங்க. எப்படி பொய் சொல்லலாம், எப்படி ஊழல் செய்யலாம்னு ஒரு டிக்ஷனரி போட சொன்னா டிஎம்கே தாங்க போட முடியும். திமுக பொய் சொன்னதாக இருக்கட்டும் சார். நீங்க நிதி கொடுத்ததுக்கான விஜய் கேட்ட கேள்வி எல்லாம் விட்டுட்டீங்களா? அப்புறம் இங்க வரலாம். சரி விஜய் கேட்டதே கேக்குறேன். ஜிஎஸ்டிக்கு சொல்லிட்டேன், அவருக்கு புரியாது, தெரியாது, எழுதி கொடுத்தவனுக்கு தெரியாது. ஜிஎஸ்டில நம்ம ₹1 தமிழ்நாடுல இருக்க ஒரு மனிதர், ஒரு நிறுவனம் ₹1 கொடுத்தா 21 பைசா தான் மத்திய அரசுக்கு, 29 பைசா, 71 பைசா, 71 பைசா தமிழ்நாட்டுக்குடா அப்படிங்கறத எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. 71 லட்சம் பேர் சராசரி 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்கிறோம். ₹148 சம்பளம் கொடுத்தோம். இன்னைக்கு ₹326 உயர்த்தி இருக்கோம். எப்ப? மோடி 148 326 உயர்த்தி இருக்கிற 71 லட்சம். உத்தரப்பிரதேச 23 கோடி மக்கள் வாழ்ற ஊர்ல 38,000 கோடி, நம்ம ஊருக்கு 39,000 கோடி கொடுத்திருக்கோம். நடைமுறையில 1 மாசம் 2 மாசம் பில்லு பாஸ் ஆகி வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த கான்ட்ராக்டருக்கெல்லாம் பில்டிங் கட்டினாங்கல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, 42,000 கோடி பாக்கி இருக்கு. வயிற்றுல அடிச்சுட்டு ஈரத்துண்டை போட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். போய் கேட்டா நீ அதை கவனி, இல்லைங்க நம்ம ஏற்பட இல்லைங்க இப்ப பார்த்தா தாங்க முடியும், அப்ப பார்த்தா தான் முடியும்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க கூட்டம் இங்க உட்காந்துக்கிட்டு 39,000 கோடி கொடுத்ததை விட்டுருவாங்களாம். இந்த 3,000 கோடி ரன்னிங் பேலன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப ஒரு பில்லை கொடுத்தா அடுத்த பில் பாஸ் ஆகும், ஒரு பில்லை கொடுத்தா அடுத்த பில் பாஸ் ஆகும். அதை எடுத்து அரசியல் பண்ணிக்கணும். இதை விட கேவலம் என்ன இருக்கு? 81,000 கோடி இந்த பட்ஜெட்ல. அந்த பட்ஜெட் காப்பி வேணா உங்களுக்கு போகும்போது தர்றேன், நீங்க குழுவத்துல நடுவில் போடுங்க, நான் காட்டுறேன். அதிலே போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு வெளியிட்டதிலே போட்டிருக்காங்க. 81,000 கோடி இந்த 2025-26 பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு பங்குங்கிறத நீங்களே பட்ஜெட் புக்ல வெளியிட்டு இருக்கீங்க. அந்த மத்திய அரசு 81,000 கோடி கொடுத்ததை ஒரு இடத்துல கூட நன்றி சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க. பிஎம் சிரி ஸ்கூல்ல 2,150 கோடி அவங்க கொடுக்கறன்னு சொல்லல, தெரிஞ்சுக்குங்க.
இந்த ஸ்கீம்ல வந்தா கொடுக்குறோன்னு சொன்னதை அதை கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எங்க பட்ஜெட்ல இருந்து 2150 கோடியை நாங்களே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. என்ன பித்தலாட்டம். அதே மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல 81,000 கோடி கொடுத்துருக்குங்கிறத அதை பேசுறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை. தங்க தென்னரசுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இல்லை, ஒரு மனசு இல்லை, ஒரு நல்லது சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் திராணி இல்லை. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயந்து கூட பேசாம இருக்கலாம். ஆனா 2150 கோடியே நாங்களே இழப்பை சரி பண்ணிட்டோம்னு சொன்னா என்ன நியாயம்? அது மாதிரிதான் இவங்க கதை. அடுத்து விஜய் ஏதோ கேள்வி கேட்டார். நீங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு தெரியும் மிஸ்டர் பிரதமர் மோடி சார் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? என்ன ஸ்டார்ட் பண்ண? கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாரா? என்ன ஸ்டார்ட் பண்ணாரு? ஒரே நாடு இல்ல ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாரா? இல்ல நீங்க ஏதோ அரசியல் பண்றீங்கன்னு விஜய் ஏதோ சொல்ல வர அரசியல் பாவங்க. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு நேரேஷனை வந்து திமுக எடுக்கிறாங்க. இவர் பி டீமா இருக்கிறதுனால திமுக சொல்றது விஜய் யாருக்கு பி டீம் சார்? திமுகவுக்கு பி டீம் தான் சார் விஜய். ஆனா விஜய் சார் அவங்க சொல்ற பி டீம் அவங்க சொல்ற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எடுக்கிறாரு. எடுக்கலையா? ஜிஎஸ்டி பத்தி அவங்க பேசுறாரு, இவர் பேசிட்டு இருக்காரு. நீட்டை பத்தி அவங்க பேசுறாரு, இவர் பேசிட்டு இருக்காரு. எதுலயாவது ஒரு சரியான புரிதல் இருக்கா சார்? யோசிச்சு பாருங்க சார். நான் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுவேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க இன்னைக்கு வருஷத்துக்கு 600 பேர் 700 பேர் டாக்டர் ஆகிறாங்க. இந்தியாவிலேயே அதிக சதவிகிதம் நீட்ல பரீட்சை எழுதுறது தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். 1,85,000 பேர் எழுதுறாங்க, 86,000 பேர் பாஸ் பண்றாங்க, 1,00,000 பேர் பாஸ் பண்றாங்க. 14 மருத்துவக் கல்லூரி, இந்த 11 வருஷத்துல 14 மருத்துவக் கல்லூரி மோடி சாங்ஷன் பண்ணி கொடுத்து ஏறத்தாழ மருத்துவ மாணவர்களுடைய எண்ணிக்கை 7,000 மாணவர்கள் எண்ணிக்கை கூடி இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது நம்ம கொண்டு வரல. ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டப்படி இந்த இந்தியாவில் 1952 பிறகு அப்படித்தான் இருந்தது. இந்திரா காந்தியோட சர்வாதிகார போக்கு ஏறத்தாழ 72 முறை ஆட்சியை கலைச்சு அந்த ரொட்டேஷனே மாத்தி இன்னைக்கு இவ்வளவு கந்தரகோலம் வந்து நம்ம ஒரு திட்டங்களை தீட்ட முடியல, செலவு மிச்சம் பண்ண முடியல. எலெக்ஷனுக்காக தேர்தல் ஆணையத்துக்காக இந்தியா பூரா 10 லட்சம் ஊழியர்கள் கிடையாது. ஆசிரியர்களை கூப்பிடுறோம், வருவாய்த்துறை அதிகாரிகளை கூப்பிடுறோம், மாவட்ட கலெக்டரை கூப்பிடுறோம், தமிழ்நாடு மாவட்ட கலெக்டர் வேற ஊருக்கு போறோம், அசாம் கலெக்டரை இங்க வர சொல்றோம். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா கவர்மெண்டோட இன்ஜினே செயல்படாம போயிருது. ஒரு எலெக்ஷனை முடிச்சுட்டு அடுத்தடுத்து இடையில வரக்கூடிய எல்லா மாநில தேர்தலுக்கு எல்லா தலைவர்களும் போய் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. எல்லா நேரத்திலையும் தேர்தல் அறிவிச்சாச்சு, இனிமேல் எந்த நல்ல பணிகளும் தொடங்க முடியாது, திட்டங்கள் கொடுக்க முடியாதுன்னு கிடப்பு வருது. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது தானே சார் அதை பத்தி பேசுறாங்க. ஏற்கனவே இந்தியாவில் இருந்தது தானே. இப்போ என்ன நம்ம ஆப்கானிஸ்தானை பார்த்து அதை கொண்டு வர்றோம்? ஸ்டார்ட் பண்ணும் போதே தெரியும், அந்த இந்த ஜின்னு பேசுறதுக்கு தாங்க அழகா இருக்கும். இறைவன் பார்த்துட்டு இருக்காங்க, கடவுள் பார்த்துட்டு. விஜய் மோடியை மட்டும் எதிர்க்கல, பிஜேபியை மட்டும் எதிர்க்கல, திமுகவை எதிர்க்கிறாரு. அப்போ தானங்க நான் பெரிய பைல்வான் காட்ட முடியும். பாருங்க நான் அவரை அப்புறம் காட்டிக்கிறது தானேங்க. நான் பாருங்க எனக்கு மோடி தான், எனக்கு ஸ்டாலின் தான், எனக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லிட்டு போனால் யார் கேட்க முடியும்? எல்லாரும் தான் பேசுவோம். சீமான் தான் பேசுகிறாரு, மத்திய அரசை எதிர்த்து பேசுகிறாரு, மாநில அரசை எதிர்த்து பேசுகிறாரு, திருமாவளவன் தான் பேசுகிறாரு, எல்லா அரசையும் பேசுகிறாரு. கூட்டணினால சில நேரம் பொறுமுறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் எல்லா கட்சியும் தானே பேசுகிறாங்க. பேசுறது எல்லாமே உடனே எல்லாத்துக்கும் மேலே தலைக்கு மேலே வந்து புஷ்ப விமானத்தில் ராமாயணத்தில் மாதிரி பறந்து போகிறாங்களா? அது கிடையாதுல்ல. பார்ப்போம், சந்திப்போம். தாவேக தொண்டர்களுக்காக நிறைவா இந்த கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை எல்லாருமே விஜயா பார்க்குறாங்க, சிலர் அல்லது நடிகராக பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் ஜோசப் விஜயா பார்க்குறீங்க? இல்லை, ஏன் உண்மையை மறைக்கிறாங்க சார்? இல்லை, என்ன மூன்றாவது மும்மொழி வேண்டாங்கிறீங்க. இல்லை இருங்க, மூன்றாவது மும்மொழி திட்டம் வேண்டாங்கிறீங்க. ஆனால் உங்கள் விஜய் ஸ்கூல் நடத்துகிறாரு, வித்யா சார். அவங்க அப்பா பேர்ல தான் ரெக்கார்ட் இருக்கு. அண்ணாமலை காமிச்சார், இது வரைக்கும் நீங்க தவை கலந்து வந்திருக்கீங்க. ஆமா சார், என் பேரன் நடத்தலாம், என் பேத்தி நடத்தலாம், எனக்கு சம்மந்தம் இல்லை, என் பையன் நடத்தலாம், எனக்கு சம்மந்தம் எல்லாம் சொல்ல முடியாது சார். அவர் பேர்ல ஸ்கூல் நடக்குது, அங்க 3வது மொழி ஒன்று கற்றுக் கொடுக்குறீங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி சிலபஸ் வைக்கிறீங்க. ஆனா அதை நீங்க எதுக்குறீங்க? மத்திய அரசு பார்வையால 3வது மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது சார். நான் அந்த தொழிலை செய்யறேன் சார், நான் அந்த தொழிலை செய்யறேன், அந்த தொழிலை புரிஞ்சுதானே செய்யறேன். என்னை நம்பி வர 3000 பிள்ளைங்களை நான் கெடுக்கிறேன்னா? 3000 பிள்ளைங்களுக்கு நல்லது தானே அந்த சிலபஸை எடுத்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இடத்துல சொல்லிக் கொடுப்பேன், வெளியில் வந்து வேற மாதிரி ஒப்பாரி வைப்பேன். என்ன சார் தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் செய்கிறாரு. அதை பற்றி அதுக்கும் ஜோசப் விஜய்க்கு என்ன சார்? இல்லை, பேர் உண்மைதானே சார். ஓகே,
இல்ல அது இல்லையா? ஏன் அடையாளப்படுத்துறீங்க? அடையாளப்படுத்துறேன் சார். எல்லாரும் விஜய் சார் நான் மட்டும் தானே முழு பார்க்கறாங்க. சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாலாஜின்னு இருக்காரு. அவர் எப்பவுமே மைக்கேல் பாலாஜின்னு தான் கூப்பிடுவார். பேர் பாலாஜி, ஆனா மைக்கேல் பாலாஜி. எஸ்எம். ரைட் சார். ஆனா மைக்கேல் பாலாஜிக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. விஜய் தான் தெரிஞ்சிட போகுது. ஜோசப் விஜய் சார் சொல்லிதான் பாலாஜி நம்ம சார் பாலாஜிங்கிறவர் ரொம்ப அப்படி ஒரு அரசியல் ஏன்? பாலாஜிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸான ஆள் சார். அப்ப நாங்க ரம்ஜான் நோம்புக்கு ரம்ஜானுக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு, தீபாவளிக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க சார் 10 பாலாஜி இல்ல. இருக்கு சார். இருங்க வெயிட். 10 பாலாஜி இருக்கு சார், சார். ஆனா இல்ல. விஜய் ஒருத்தர் தானே சார். சென்னையில ஒரே பாலாஜி தான், பெரிய பாலாஜி, பெரிய டாக்டர். நீங்க லேசா கூகுள்ல போய் சர்ச் ஆனா பண்ணீங்கன்னா விஜய் ஒருத்தர் தானே சார். ஆமா. ஏன் ஒருத்தர் நான் என்ன உண்மையை சொன்னேன் என்ன? ஏன் இதை மதமா பாக்குறீங்க? அது கிறிஸ்துவ மதம் போற்றத்தக்க தானே. ஏன் அடையாளப்படுத்துறீங்க? ஏன் உதயநிதி ஏதோ வந்து ஒண்ணு சார், குறிப்பிட்டு இக்கு வச்சு பேசுறீங்க. என்னங்க நீங்க உதயநிதி வந்து நான் கிறிஸ்தவன் பெருமைப்படுகிறேன், நான் கிறிஸ்தவன் பெருமைப்படுகிறேன்னு நெஞ்சில சொல்லி சொல்லி தொட்டு சொல்றாரு. அப்ப அப்படி சொன்ன தப்பு இல்லையா? தப்பு இல்ல. ஏன்னா என்னங்க? அவரை நீங்க கிறிஸ்டின் சொல்ல போய் ஆமா நான் கிறிஸ்டினா தான் என்ன தப்பு, நான் பெருமையா தான் சொல்றேன் அப்படிங்கிறார். அப்படி யாரும் கோபத்துல வெளிப்பாடு அப்படி யாரும் சொல்லு, அப்படி யாரும் சொல்லையா? அதே இதுல பயந்துட்டு அடுத்து இல்ல நான் எல்லாருக்கும் பொதுவானவன் நான் 2வது டைலாக் சொல்றேன், அதை நீங்க விட்டுட்டு பேசுறீங்க. உண்மையை சொல்லி பழகுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. இதை ஒண்ணு யாரு இந்திய நாட்டுல எல்லா உயர்ந்த பதவிகள்லையும் இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த நாடு நல்லா இருக்கணும். இந்த மதம் அந்த மதங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க. அது மற்ற கட்சிகளுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். இந்து பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்த தெரியும், கோபுரங்களை பார்த்து கொச்சைப்படுத்த தெரியும், இந்து ஆன்மீக பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்த தெரியும். விஜய் பண்ணா நாங்க எந்த பழக்கையும் கொச்சப்படுத்த மாட்டோம். அவர் பண்றதுக்கு முழுமையான பேரை சொன்னங்க. அது இல்ல, அப்படி என் பேர் இல்லைன்னு அவர் அறிவிக்க மாட்டாரு. அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்லா தானே இருக்கு. விஜய் சொன்னா உங்களுக்கு யாருன்னு அடையாளம் தெரியல உங்களுக்கு, அப்படித்தானே? விஜய்னு சொன்னா உங்களுக்கு யார் எந்த விஜய் சொல்றாரு? ஒரு அந்த விஜயா இருக்குமோ அப்படின்னு குழப்பம் வருதா? அப்படியெல்லாம் கிடையாது. முழு பேர் அப்படின்னா விஜய்னு சொல்லுங்க. ஏங்க விஜய்னு சொல்லி தான் இருக்கேன். விஜய்னு சொல்றது தப்பு கிடையாது. யார் நான் தப்புனா சொன்னேன்? விஜய் நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. உங்களுடைய கோரிக்கை விஜய்ங்கிற பேரு ஜோசப் விஜயா சொல்லணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை. நான் சொல்றேன், என்ன யாரும் சொல்ல வேண்டாம், நீங்க விஜய்னு சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ நானும் சில நேரங்கள் விஜய் தானே பேசுறேன். சில நேரம் அவர் முழுமையான பேரை சொல்றோம், சில நேரம் விஜய்னு பேசுறோம். நீங்க பாரு டக்குன்னு விஜய் ஸ்கூல் அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க அப்பா நடத்துறாங்கட்டீங்க. இல்ல நீங்க தான் அவர் அப்பா தான் பேர்ல இருக்கு, அப்பா பேர்ல இருக்கு, அந்த இடம் கொடுத்தது அவர் தான் சொன்னதுனால நான் அப்படி அந்த சொல்றேன். அப்பாவோட கரஸ்பாண்ட் இல்லைங்க, சம்பந்தம் இல்லைங்கிறீங்களே. அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்களே. ஸ்கூல்ல அவர் நடிக்கவே டைம் இல்ல, வெளியில மக்களை சந்திக்கிறதுக்கும் எப்பயோ ஒருத்தர் தான் வராரு. அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல ஃபுல் டைம் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காருன்னா நம்புற மாதிரி இல்ல சார். அதுக்காக நான் சொன்னேன். என்னங்க நீங்க ஜெகத்ரட்சனுக்கு 150 கம்பெனி இருக்கு, 150லயும் அவர் போய் நடத்துவாரா கேட்குறேன். முகேஷ் அம்பானிக்கு 1000 கம்பெனி இருக்கும், 1000த்துல அவர் போய் நடத்துவாரா? யாருமே அப்படி நடத்த மாட்டாங்க. விஜய் மட்டும் இல்லைங்க, யாருமே அப்படி போய் நடத்த முடியாதுங்க. அது அதுக்கு அதிகாரி, ஒரு ஸ்கூல் காலேஜா கரஸ்பாண்டன்ட், ஒரு பிரின்சிபல் கம்பெனிக்கு போக முடியாது. ஆனா ஒரே ஒரு ஸ்கூலுக்கு போலாம்ல. அவர் போகல, அவரை தப்பா சொல்றீங்களா? போகலன்னு இல்ல சார், 150 கம்பெனி இருந்தா போக முடியாது, 1000 கம்பெனி இருந்தா போக முடியாது. ஆனா ஒரே ஒரு கம்பெனி வச்சிருந்தா அதை போய் விசிட் பண்ணி பார்க்க முடியும்ல. எதுக்குங்க லாபத்தை மட்டும் பார்த்தா போதும்ல, நேரம் போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குது, எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது, அதுதாங்க பார்ப்பாங்க. நீங்கள் விஜய் அப்படி தான் பார்த்துருப்பாரு. விஜய் பற்றியும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி சார்.